وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين मुझे ये शुरू नहीं चाहिए या सिर्फ 10 दिन के लिए या 1 महीने के लिए मुझे इस शुरू की जरूरत है। जब ये ख्वाहिश है कि मुस्तकिल ये शुरू मुझसे हो तो फिर उसके मुताबिक अपनी जिंदगियों को भी हमें डालने की ज़रूरत है ताकि मग़फ़िरत के दरवाजे में हम दाखिल हो जाएं। बस एक अहमदी को इस तरफ बहुत तवज्जो की ज़रूरत है। ईद में सिर्फ ईद की खुशियों में ही मसरूफ़ ना हो जाए, बल्कि आज भी ज़िक्र इलाही इस्तिग़फ़ार की तरफ बहुत तवज्जो करें। आज अगर हम यहाँ ईद मना रहे हैं तो ऐसे लोग भी हैं जिन पर शैतानों ने ज़मीन तंग की हुई है। ஹஜ்ரத் ஹலிஃபத்துல் மஸீஹ் அய்யதுல்லாஹ் தஆலா பில் அஸீஸ் அவர்கள் கடந்த ஆண்டு, அதாவது 10/4/2024 அன்று யுகே இஸ்லாமாபாத்தில் உள்ள முபாரக் பள்ளிவாசலில் ஈதுல் ஃபித்ர் பேருரை சமர்ப்பிக்கப்படுகிறது. தஷஹுத் தாவூஸ் மற்றும் சூரா ஃபாத்திஹா ஓதிய பிறகு முஸ்லிம்கள் கூறினார்கள், இன்று நாம் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாம் நமது வாழ்க்கையில் இன்னொரு பெருநாளை பார்க்கும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். நாம் அல்லாஹ்வின் திருப்தியின் வழிகளில் நடந்தவாறு அவனது அற்புடையிலிருந்து பயன்பெறுபவர்களாகும் நேரத்தில் தான் நமக்கு பெருநாளின் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்க முடியும். அதற்காக ஒவ்வொரு அமிர்தையும் தனது தகுதிக்கேற்ற முயற்சி செய்திருப்பார். அல்லாஹ் அவர்களின் முயற்சிகளை ஏற்றுக்கொள்வானாக. மேலும் அதற்கு பயனும் கிடைக்கட்டுமாக. நிரந்தரமாக கனிகள் உருவாக்கி கொண்டிருக்கும் மரம்தான் நல்ல கனிகளை கொண்ட மரமேயாகும் தவிர ஓராண்டுக்கு கனிகள் உருவாவதும் கொஞ்சம் காலத்திற்கு கனிகள் உருவாகவும் பின்னர் முடிந்து விடுவதும் நல்ல கனிகளை கொண்ட மரம் அல்ல. எனவே நமது ரமலானை நிரந்தரமாக கனிகளை தரக்கூடிய மரமாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்படிலிருந்தும் தப்பிக்கின்றான். ஷைத்தானிய செயல் ஆகிய எல்லா வேலைகளிலிருந்தும் நாம் தவிர்த்திருக்க வேண்டியது வரும். ஷைத்தான் தான் நம்மை உலக நெருப்பிலும் மறுமையின் நெருப்பிலும் தள்ளிவிடுகின்றான். மேலும் அதிலிருந்து தப்பிப்பதற்காகவும் நாம் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் வருவதற்காகவும் மிக அதிகமாக இஸ்திக்பார் என்ற பாவமன்னிப்பு தேட வேண்டிய அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கும் வழிமுறையில் நாம் நமது செயல்களை செய்யவும் வேண்டும். நாம் நமது ஈமானை உறுதிப்படுத்த வேண்டியது வரும். நமது செயல்களை பற்றியும் ஆய்வு செய்ய வேண்டியது வரும். பயணங்களின் மீத கருணை காட்டுவதை போன்றும் பரிவான அன்பான பார்வையில் பார்ப்பதை போன்றும் நீங்களும் அவனது படைப்பினங்களுடன் உண்மையான அன்பையும் உண்மையான வழிவையும் பார்க்குங்கள். மேலும் கருணையோடும் அனுதாபத்தோடும் ஒருவர் மற்றவருடன் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பண்பு என்னவெனில் தீய நடத்தை உடையவர்கள் கவனமற்றவர்கள் ஆகியோரும் அவனது உண்மையை, அதாவது படைத்து வளர்த்து காக்கும் பண்பின் மூலமாக பங்களிக்கின்றனர். எனவே நீங்களும் மீது பேரர்கள் புரிந்திருக்கின்றான். அது நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவெனில் நாமும் இந்த பேருதவியை தொடர வேண்டும். ரமலானின் அருட்களை அடுத்தும் சென்றடைய வைக்க வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொரு அசைவையும் அசையாமையையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற விஷயத்தை நாம் எப்போது கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் எனது ஒவ்வொரு செய்கையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், எனது ஒவ்வொரு கூற்றை கேட்டுக் கொண்டிருக்கின்றான் என்ற உறுதியான நம்பிக்கை இருந்தால் பிறகு மனிதன் 2 வகையான உரிமைகளையும் அல்லாஹ்வின் திருப்திக்காக நிறைவேற்றுகின்றான். அப்போது அதில் எந்த காட்டுதலும் இருக்கவே முடியாது. மேலும் ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுக்காக ஆகிவிட்டால் பிறகு அப்படிப்பட்ட மனிதனின் துவாக்களும் அங்கீகரிக்கப்படுகின்றன. துவாவில் பாகிஸ்தானுடைய அகதிகளை நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கூடிய விரைவில் எளிமைகளை உருவாக்குவதாக. அல்லாஹ்வின் வழிகளில் சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுதலை பெறுவதற்காகவும் துஆ செய்யுங்கள்.
உலகில் உள்ள உலகில் எந்த நாட்டிலும் அகமதியத்தின் காரணமாக அல்லது வேறு எந்த காரணத்திலோ கடினங்களை சிக்கிக் கொண்டிருக்கின்ற அகமதிகளுக்கும் ஒவ்வொரு அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்காகவும் குற்றமற்றவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அகமதியத்தின் ஷஹீதுகளின் குடும்பத்திற்காகவும் துவா செய்யுங்கள். புர்கினா ஃபாசோ ஷஹீதுகளுக்காகவும் அவர்களின் உறவினர்களுக்காகவும் குறிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரமலானில் பொருள் தியாகம் செய்தவர்களுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களின் செல்வங்களிலும் ஆன்மாக்களிலும் அருளை வழங்குவானாக. முகமதிய உம்மத்திற்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களின் கருத்து வேறுபாடுகளை நீக்குவானாக. அவர்கள் ஒன்றாகி தமது உரிமைகளை பாதுகாப்பவர்களாக ஏற்படுவாக. அவர்கள் உண்மையான பெருநாளை உணரக்கூடியவர்களாக ஆகும் வகையில் அவர்கள் இக்காலத்தில் இமாமை ஏற்றுக்கொள்வதற்கு நல்வாய்ப்பு அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் பெருநாளின் உண்மையான மகிழ்ச்சியை வழங்குவானாக. உலகின் அநியாயமான அதிகாரிகளை அல்லாஹ் சீக்கிரம் முடிவு கொண்டு வருவானாக. இந்த பெரும் சக்திகள் நீதியின் பெயரில் அநீதிக்கு மேல் அநீதியை விளைத்துக் கொண்டே செல்கின்றன. அல்லாஹ் சீக்கிரம் இவர்களின் தலைவர்களை பிடிப்பதற்கான வழிவகையை செய்வானாக. மேலும் நீதியை விரும்பும் தலைவர்களை உலகிற்கு கிடைக்கட்டுமாக. Alhamdulillah nasta'inu wa nasta'inu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. قال الله يحكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر. Amen.